ஹாய், கிட்டத்தட்ட 28 நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து. ஆல்ரெடி இருக்க வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் நான் எடுக்க போதே சொன்னார், இப்படி தான் எடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறேன்னு படுத்துக்கிட்டேன் ஒரு ஐடியா. ஸோ வீடியோ போடாத அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எவ்வளோ நாள் கழிச்சு நான் எடுக்கிறேன் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு. போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். பாய். சிரிச்சுட்டு கிளம்புனேன்னா என்னை அழுவ வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வலியில் அழுதுட்டேன் நான். அப்புறம் இந்த வலியிலையும் உனக்கு இவ்வளோ சிரிச்சிட்ருக்கே எப்படி முடியுதுன்னு கேட்டார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரணக்காலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு அப்படின்ட்டு வேறு என்ன பண்ணுறது. ஸ்டிச்சஸ்லாம் பிரித்ததுக்கப்புறம் நேராக வந்தது A to B. நம்மளுக்கு என்னமோ தெரியல, சாப்பிட்டாலே கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 1:30 ஆகிடுச்சு லன்ச் டைம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் குலோப் ஜாமுன் என்னோடய ஃபேவரட், அதையும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சமோசா வாங்கினார். ஸோ எப்படியோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் தான் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. என் பையன் வர டைம் ஆயிடுச்சு ஸ்கூல்லேருந்து. ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ என்ன கருத்து சொல்ல வரேன்னா, லைஃப்னால் கஷ்டம் வரதான் செய்யும். ஸோ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ்.